எல்லாரும் தேவ செய்திக்கு நேராக கடந்து சொல்லுவோம். வாசிக்கலாம், பார்க்கலாம். சத்தமாக வாசிங்க. எரேமியா 31:4 வாசிங்க, பார்க்கலாம். இஸ்ரவேலின் கடிகையே, மறுபடியும் உன்னை கட்டி வைப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேலவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். கைகளை தட்டி இயேசுவுக்கு நல்லா நன்றி செலுத்துறவங்க கைகளை தட்டி நல்லா இயேசுவுக்கு நன்றி செலுத்தலாமே. கர்த்தர் உங்களை மறுபடியும் கட்ட போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் மறுபடியும் கட்ட போறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மறுபடியும் கட்ட போறாரு, மறுபடியும் கட்ட போறாரு. நல்ல பக்கத்தில் மேலே இருக்கவங்களாம் சத்தமாக பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் உங்களை மறுபடியும் கட்ட போறாரு. கர்த்தர் உங்களை மறுபடியும் கட்ட போறாரு, மறுபடியும் உயிர்ப்பிக்க போகிறாரு, மறுபடியும் பெரிய காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க. எத்தனை பேர் கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இந்த வார்த்தை உங்களுக்கு தான் சொல்லுகிறவங்க. இப்போ நான் கட்டளை எடுக்கிறேன், உங்க குடும்பத்துல எது எதெல்லாம் உங்களை கட்டக்கூடாதபடிக்கு இதுவரைக்கும் எதையெல்லாம் நீங்க கட்ட சில பேர் சொல்லுவாங்க, நான் சம்பாதிக்க அதை செலவு பண்ண ஒருத்தன் இருந்து கொண்டே இருக்கிறான் பாஸ்டர். நான் சேர்த்து வைக்க அதை அழிக்கிறதுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. நான் வாங்கி வைக்க அதை விற்கிறதுக்குனே ஒருத்தன் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கிறான். கர்த்தர் இன்னைக்கு எதையெல்லாம் கட்டப்படக்கூடாதபடிக்கு உங்க வாழ்க்கையில தடையா இருக்குதோ அந்த எல்லா தடைகளையும் கர்த்தர் இன்னைக்கு அழிச்சு நிர்மூலமாக்கி போட்டு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நல்ல ஒரு ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. தேவனுடைய வார்த்தை எனக்கு நேராக வருகிறது. God is giving the victory over those spirits. அந்த ஆவிகளுக்கு மேல கர்த்தர் எனக்கு இப்பொழுது ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்தப்பட்ட ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் நான் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் நான் கடிந்து கொள்ளுகிறேன். நீ கட்டப்படுவாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீ கட்டப்படுவாய். கர்த்தர் உங்களை 3 விதத்துல கட்ட போகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் உங்களை 3 விதத்துல கட்ட போகிறார். கர்த்தர் முதல்ல எப்படி தெரியுமா கட்ட போறாரு? அவர் இளைப்பாறுதலை தந்து கட்ட போகிறார். 31 அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 31:2 எடுத்து வாசிங்க. பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் மனாந்திரத்திலே இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். இஸ்ரவேலுக்கு எதை நான் கட்டளையிட போகிறேன்? என்ன நான் கட்டளையிட போகிறேன்? போன வருஷம் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடியே இழப்பின் ஆவியை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை உனக்கு நான் கொடுத்துட்டேன் மகனே மகளே. அதன் அடையாளம் தான் கர்த்தர் இந்த இழப்பு வியாதியை சுகப்படுத்துறாரு. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? இளைப்பாறுதலின் ஆண்டு. ரொம்ப இளைப்பாறுதலா இருப்பீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் ரொம்ப கூலா இருப்பீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், இந்த வருஷம் ரொம்ப கூலா இருப்பீங்க. பக்கத்துல பார்த்து சத்தமா சொல்லுங்க, இந்த வருஷம் ரொம்ப கூலா இருப்பீங்க. இந்த வருஷம் ரொம்ப கூலா இருப்பீங்க. ரொம்ப கூலா இருப்பீங்க. ஆமா, கூலா இருப்பீங்க. எப்படி தெரியுமா இளைப்பாறுதலை கொடுப்பாரு? யாத்ராகமம் புஸ்தகம் 33 அதிகாரம் 14 வசனம். யாத்ராகமம் 33:14. என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு எதை கட்டளையிட போகிறேன்? எதை நீங்க செஞ்சாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்னாடி போகும். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. எதை நீங்க செஞ்சாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்னாடி போகும். நீங்க தனியா இல்ல. God's presence is with you. கர்த்தருடைய பிரசன்னம் உங்க கூடவே போகுது. 365 நாளும் கடவுளின் பிரசன்னம் உங்களுக்கு முன்னாடி போகும். வேலை ஸ்தலத்துல போகும், குடும்பத்துல போகும். நைட் நீங்க தூங்கினாலும் உங்க பக்கத்துல ஆண்டவர் பிரசன்னம் கூடவே இருக்கும். இது தேவ பிரசன்னத்தினால் இளைப்பாறுகிற ஆண்டு. கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்றவங்க கைகளை தட்டி நல்ல தேவனுக்கு நல்ல நன்றி செலுத்தலாமே. அடுத்து ஆண்டவரின் பாசம் மிகு ஆண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், பாசம் மிகு ஆண்டு. ஆண்டவரின் பாசம் மிகு ஆண்டு. நல்லா கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உன் மேல இந்த வருஷம் ரொம்ப பாசமா இருப்பாருப்பா. உன் வாழ்க்கையில ஒரே பாயாசம் தம்பா.
பக்கத்தில் ஆண்டவருக்கு பாசம் வந்துட்டுனா வாழ்க்கையில் பாயாசம் தான். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் என் மேலே பாசமாயிட்டீங்கன்னா எப்பவுமே பாயாசம் தான். என் மேலே கோபமாயிட்டீங்கன்னா எப்பவுமே கஷாயம்தான். எப்பெல்லாம் வீட்டில் கஷாயம் காக்கிங்களோ அப்போல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவர் என் மேலே ஏதோ கோபமாக இருக்காரு, ஒரே கஷாயமாக போகுது. சில பேருக்கு சும்மா 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 இருக்க முடியாது, எப்போ பார்த்தாலும் கஷாயம் போடுவோம். திங்கக்கிழமை ஒரு கஷாயம், செவ்வாய்க்கிழமை ஒரு கஷாயம், புதன்கிழமை ஒரு கஷாயம், வெள்ளிக்கிழமை ஒரு கஷாயம், சனிக்கிழமை ஒரு கஷாயம். விடுடா, ஞாயிற்றுக்கிழமை விட்டுறாத, ஞாயிற்றுக்கிழமை ஒரு கஷாயம். ஏயா? அவர் கசப்பான காடியை குடித்தார். இயேசுவை போல மாறணும்னு ஆசை போல. பாசமிகு ஆண்டு. எரேமியா 31:3 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவரின் பாசமிக்க ஒரு ஆண்டு அது. இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில 31:3 எடுத்து வாசிங்க. எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பாய், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆனாலும் உருக்கமான ஆனாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன். வித் எவர்லாஸ்டிங் லவ். அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன். கர்த்தர் நம்மளை எப்படி தெரியுமா நேசிக்கிறாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை எப்படி தெரியுமா நேசிக்கிறாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் நம்மளை எப்படி தெரியுமா நேசிக்கிறாரு? அவர் சீசனல் லவ்வர் கிடையாது. இந்த விஷயம் நிறைய பேருக்கு புரியுறது கிடையாது. சண்டே கிளாஸ் போனாலே அதான் சொல்லி கொடுப்பாங்க. என்ன தெரியுமா? இன்னைக்கு காலைல ஜோமனாதான் ஏசப்பா மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. இன்னைக்கு நைட் நீ ஜோமன்ல ஏசப்பா மேல எப்படி இருக்காரு? கோபமா இருக்காரு. அவர் சீசனல் லவ்வர் கிடையாதுங்க. அப்படி இருண்டான மேகம் சூழ்ந்த உடனே காதல் பொங்குவதற்கும், வெயில் அடித்த உடனே காதல் மறைவதற்கும் அவர் ஒன்றும் காதலர் கிடையாது. நமக்கு ஒன்றும். He is not a seasonal lover with an everlasting love. கடவுள் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை எப்படி நேசிச்சாரோ அதே அன்போடு தான் அன்னைக்கும் நேசிச்சாரு, பிறக்கிற அன்னைக்கும் நேசிச்சாரு, வளரும் போதும் நேசிச்சாரு, நேத்தும் நேசிச்சாரு, நாளைக்கும் நேசிக்க போறாரு, சதா காலமும் நேசிக்க போறாரு. இந்த சீக்கிரட்டை உணர்ந்துட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் நீங்க அது ரொம்ப தைரியமா இருப்பீங்க. எதையும் நான் ஜெயிச்சு மேல வருவேன். கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. இந்த கான்செப்ட் ரொம்ப மனசுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த வருஷம் இது பாசமிகு ஆண்டு, பாச தலைவனின் பாசமிகு ஆண்டு. எத்தனை பேர் ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, பாசமிகு தலைவனின் பாசமிகு ஆண்டு. பாச தலைவா நீர் வாழ்க. இந்த வருஷம் பாச தலைவரின் பாசமிக்க ஆண்டு. அவர் நம்மளை ரொம்ப நேசிக்காரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் கோபமாலாம் இல்லைங்க. மனப்பிரமையில வாழாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் கோபமாலாம் இல்லை. வாழ்க்கையில எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறோம். நம்ம ஆண்டவரை மேல பாசமா இல்ல, ஆண்டவரை மேல கோபமா இருக்காரு, ஆண்டவரை பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு, ஆண்டவருடைய பிரசனம் இல்ல, ஆண்டவருடைய காத்து இல்ல, ஆண்டவருடைய இது இல்ல. அவர் சொல்லுகிறார் அநாதி ஸ்நேகம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லலாமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், இது அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. கைகளை உயர்த்தி அநாதி அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. சொல்லுங்க பார்க்கலாம். உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. வாய்களை திறந்து ஏசாயா 58வது அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 58:12. கட்டப்படுகிற ஆண்டு.
ஏசாயா 58:12 சத்தமா வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 58:12 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உன்னிடத்தில் தோன்றினவர்கள் பூர்வத்தில் பாழாய் கிடந்த. நான் சொல்லட்டுமா, இந்த வருஷம் உங்க வீட்டில் ரிப்பேரிங் ஒர்க் நிறைய நடக்கும். உங்க ஆண்டவர் சொல்றார், உங்க பூர்வக்குடி வீடு ஒன்று ஊர்ல கிடக்குல்ல, உங்களுடைய பரம்பரை வீடு ஒன்று இருக்குல்ல, இந்த வருஷம் நீங்க எடுத்து கட்டுவீங்க. வாழ்றதுக்கல்ல, வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அந்த ஊர் மக்களுக்கு சொல்றதுக்காக. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். திரும்ப நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு சிலருக்கு இந்த வார்த்தையை அனுப்புகிறாரு. உங்க பூர்வ வீடுகளை நீங்க எடுத்து நீங்க கட்டுவீங்க. எதுக்குன்னா, வாழப்போ அந்த வீட்டில் வாழ்வதற்காக அல்ல, நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்வதற்காக கர்த்தர் உங்க வீடுகளை எடுத்து கட்ட வைப்பார். கர்த்தர் உங்கள் வீடுகளை கட்ட வைப்பார். உங்கள் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கர்த்தர் கட்ட வைப்பார். அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அடுத்த வசனத்தை, அடுத்த காரியத்தை. என்னவா? தலைமுறை தலைமுறையாய் கிடக்கும். 12ஆம் வசனம். தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அஸ்தி பாரங்கள் மேல் நீ கட்டுவாய். எதுக்கு மேல நீ கட்டுவாயா? நீ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நல்ல ஃபவுண்டேஷனுக்கு மேல கட்டுவீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஃபவுண்டேஷனுக்கு மேல கட்டுவீங்க. சும்மா அவ்வளோ ஈஸியாக அவங்க ஊழியத்தெல்லாம் அசிச்சிட முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோ ஈஸியாலாம் அசிச்சிட்டு போயிட முடியாது. எப்போ அப்படியெல்லாம் வாயாலெல்லாம் களி கிண்டி அசிச்சிட முடியாது. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அப்படி இப்படி பேசிலாம் அசிச்சிட முடியாது. ஆமென். நான் சொல்றேன், உங்க குடும்பத்தை அவ்வளோ ஈஸியாலாம் அசிச்சிட முடியாது. ஏன்னா நீ அஸ்திபாரத்து மேல கட்டப்பட்டிருக்க. அது அஸ்திபாரம் வேற ஒண்ணுமே இல்லை, இயேசு மேல கட்டப்பட்டிருக்க. கைகளை தட்டி ஆமென் சொல்றவங்க, மேல இருக்கவங்க எல்லாம் கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. அவ்வளவு ஈஸியா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையை இழுத்துட்டு பிரிச்சுட்டு போயிட முடியாது. ஏன்னா உன் புருஷன் பொண்டாட்டியை இணைச்சிருப்பது கர்த்தர். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. அவ்வளவு ஈஸியா உங்க சொத்தை ஆட்டையை போட்டுட்டு போயிட முடியாது. ஏன்னா உங்க சொத்தை கொடுத்தது கர்த்தர். அவ்வளவு ஈஸியா கோர்ட் கேஸ்ல உங்களை ஜெயிச்சிட முடியாது. ஏன்னா அந்த காரியத்துல உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறது கர்த்தர். கைகளை தட்டி ஆமென் சொல்றவங்க கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. அவ்வளவு ஈஸியா பில்லிசூனியை வச்சு உங்க கடையை இழுத்து மூடிட முடியாது. ஏனென்றால் உங்க கடை கட்டப்பட்டிருக்கிறது கண்மலையாக கிறிஸ்துக்கு மேல. கைகளை தட்டி ஆமென் சொல்றவங்க கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. அவ்வளவு ஈஸியா செய்வினை வச்சு உங்க காலை கட்டி உங்களை வீட்டுல படுக்கையா போற்ற முடியாது. ஏன்னா நீங்க யாருக்கு மேல கட்டப்பட்டு இருக்கிறீங்க? கண்மலையாக இயேசுக்கு மேல. சத்தமா கைகளை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க, நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க, நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. கட்டப்படுவாய், திரும்ப கட்டப்படுவாய், வேல தாளத்தோடு மறுபடி கட்டப்படுவாய். கட்டி முடிப்பார், இடிந்ததை கட்டி முடிப்பார். சத்துரு இடித்த உன் வாழ்வையே கட்டி முடிப்பார். இடிக்கப்பட்ட அலங்கமே, இடிக்கப்பட்ட அலங்கமே, பாலான பட்டணமே, மறுபடியும் கட்டப்படுவாய் உன் ஸ்தானத்தில். இடிக்கப்பட்ட அலங்கமே, பாலான பட்டணமே, மறுபடியும் கட்டப்படுவாய் உன் ஸ்தானத்தில். அவ்வளவு ஈஸியா உங்க உயிரெல்லாம் ஒரு ஹார்ட் அட்டாக்ல எடுத்துட முடியாது. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் தைரியமா சொல்றீங்க, அவ்வளவு ஈஸியால என்ன அசைக்க முடியாது, அவ்வளவு ஈஸியா வீட்டை விட்டுலாம் துரத்த முடியாது, அவ்வளவு ஈஸியெல்லாம் ஊரை விட்டு காலி பண்ண வைக்கலாம் முடியாது, அவ்வளவு ஈஸியா என்னை கீழெல்லாம் தள்ள முடியாது. ஃபவுண்டேஷன் மேல கட்டப்பட்டிருக்க. அந்த ஃபவுண்டேஷனுக்கு அசைஞ்சாதான் நான் அசைவேன். அந்த ஃபவுண்டேஷன் நேற்றும் இன்றும் இன்றும் என்றும் மாறாத கண்மலையாகிய இயேசுவா இருப்பதனால அது அசைஞ்சிச்சுன்னா நான் அசைவேன். அது அசையுமா? அது அசையுமா? கேட்கல. அது அசையுமா? மேல இருக்கவங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அது அசையுமா? அது அசையுமா? அது அசையுமா? நீங்க அசைவீங்களா? அப்போ நீங்க அப்ப அசைவீங்களா? செய்வீர்களா?
அசைவீர்களா? அசைய மாட்டோம்னா கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்றவங்க கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 58:12 சொல்லுது, பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை என்ன பண்ணுவார்கள்? கட்டுவார்கள். அடுத்த வசனத்தை நான் வேகமா போறேன். பாதைகள் திருத்தப்படும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைய விஷயம் சரியா நடக்கலன்னு யோசிக்கீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நிறைய விஷயம் சரியா நடக்க மாட்டீங்க, கரெக்டா போக மாட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜெபத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது எல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகும். நாளைக்கு காலையில குழம்புற போடுற உப்பு கூட கரெக்டா மேட்ச் ஆகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாளைக்கு காலையில குழம்புல போடுற உப்பு கூட கரெக்டா மேட்ச் ஆகும். 365 நாளும் உப்பு கொஞ்சம் கூட கூடாது, உப்பு கொஞ்சம் கூட குறையாது. நான் சொல்றேன், இன்னைக்கு அரிசி கொஞ்சம் கூட குலையாது, கொஞ்சம் கூட விதையா இருக்காது, கரெக்டா திருத்தப்படும் எல்லாமே. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்றவங்க. எரேமியா 31:3 சொல்லுது, பாதைகளை திருத்துறவன் என்று பெயர் பெறுவாய். பாதைகளை என்ன பண்ணுகிறவன்? திருத்தப்படுகிறவன். அந்த ரகசியத்தை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். வாழ்க்கையில ரொம்ப குழம்பாதீங்க. God is loving you so much. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஐயோ பிரதர், நான் ஒரு பெரிய பாவி, நான் ஒரு பெரிய குடிகாரன். நான் உனக்கு சொல்லட்டுமா, இயேசு உன்னை ரொம்ப நேசிக்காரு. ஆண்டவர் உன் குடிய வெறுக்கிறார ஒளிய உன்னைய வெறுக்கல. ஐயோ நான் பயங்கரமான பாவத்தை செய்யற பிரதர், ஆண்டவர் உன் பாவத்தை தான் வெறுக்கிறார ஒளிய பாவிய வெறுக்கல. இன்னைக்கு நீ பாவத்திலிருந்து வெளியே வந்தேனா அடுத்த கட்ட ப்ரமோஷன் உனக்கு கிடைக்கும். ஏன்னா பாவத்தின் வினை உனக்கு ஏதாவது ஒரு தீமை நடந்துகிட்டே இருக்கும். இந்த பாவத்தின் எதிர்வினை உனக்கு லைஃப்ல தீமை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். செய்கிற பாவத்துக்குரிய வினை, அந்த பாவத்துக்குரிய அவுட்புட் லைஃப்ல வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவர் நீ தண்டிக்கிறார். ஆண்டவர் உங்களை தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்கிற காரியங்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். நீ என்ன பாவம் செய்யறியோ அதுக்குரிய ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை தான் நிறைய பேர் அனுபவிச்சுட்டு God is condemning me, God is touching to the dad is that. காடுக்கு ஒரு வேலை கிடையாது. நீ பெரிய ஆளு, நீ அவருக்கு எதிரி. நப்பா, நீ முன்னையெல்லாம் எதிரி அவர் பார்க்கறதே கிடையாது. அந்த ரேஞ்ச் நீ கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்க. You are not to that range. கடவுளுக்கு எதிர்த்தாப்புல நின்று சண்டை போடுற அளவுக்கு நம்ம அந்த ரேஞ்ச் கிடையாது. செய்கிற பாவங்கள் கர்த்தர் இன்னைக்கு சில பேரோடு பேசுகிறார். உனக்கு இந்த வருஷம் ஒரு முடிவெடு பிரதர். இன்னும் இந்த வருஷம் உன்னால முடியல, ஆனா இந்த வருஷம் இந்த சர்ச்ல வச்சு ஜோமன்ட்டு போங்க பிரதர். இந்த சர்ச்ல வச்சு ஒரு முடிவு எடுத்துட்டு போங்க. இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுத்துட்டு நான் போறேன். நான் இந்த குடியை தொடமாட்டேன். இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுத்துட்டு போறேன். என்னனாலும் பார்த்துக்கிடலாம். ஒரு சின்ன ஜபத்தை போட்டு போங்க. நான் இந்த பாவத்தை தொடமாட்டேன், இந்த உறவுக்குள்ள நான் போக மாட்டேன், இந்த அசுத்தத்தை நான் செய்ய மாட்டேன், இதை நான் பண்ண மாட்டேன், இந்த சிகரெட்டை நான் தொடமாட்டேன், இந்த பாட்டிலை நான் தொடமாட்டேன், இந்த லஞ்சத்தை நான் தொடமாட்டேன், இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவமான தொழில் நான் பண்ண மாட்டேன். ஒரு டிசிஷன் எடுத்துட்டு வெளியே போ. கர்த்தர் இந்த ஆண்டு எல்லா பாவத்தின் வினைகள் இருந்து உனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். நீங்க பாவத்தின் வினையை பார்த்துட்டு கடவுளை நீ அடிக்காரு, கடவுளை நீ தண்டிக்கிறார், கடவுளை நீ நொறுக்கிறார், தயவு செஞ்சு வெளியே வாங்க. God is not against you. தேவன் உனக்கு எதிரானவர் அல்ல. இயேசு உனக்கு எதிரானவர் அல்ல. இயேசு நீ மிகவும் நேசிக்கிறார். நீ எதை செய்கிறாயோ அதை அறுத்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு பாவம் செய்யும் போதும் ஆத்துமாக்கு கெடுதல் செய்கிறீர்கள். நீ சில பேர் சொல்லுவாங்க, இதுதானே நான் இந்த பாவம் இது என்ன, நான் மட்டும் தானே செய்யறேன், இது யாரை கெடுக்குது பிரதர்? இந்த பாவம் யாரை கெடுக்குது? என்னோட தானே போகுது. ஆண்டவர் உங்களோட பேசுறார், இது உன்னோட போகுது. உண்மையிலே இது உன்னோட தான் போகுது. இது ஒன்றையே நான் தீர்த்து ஒன்னையே அடிச்சு ஒன்னையே நொறுக்கி உன்னோட போயிருது. மற்றவனோட போனா கூட பரவாயில்ல. நீ அழிந்து கொண்டிருக்கிறாய், நீ அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய், நீ அழிந்து கொண்டிருக்கிறாய், நீ அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய், நீ அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். இன்று நீ மனம் திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு அந்த உள்ளத்துல அந்த பரிசுத்த ஆவியினுடைய உணர்த்துதல் வருது? நம்ம இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து பார்க்கலாமே தோணுது. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. God loves you so much. நிறைய பேருக்குள்ள ஒரு எண்ணம்,
நான் ரொம்ப ஜோமனா கடவுளை நேசிக்கிறாரு, நான் ரொம்ப பைபிள் வாசித்த கடவுளை நேசிக்கிறார். நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், இயேசு உன்னை ரொம்ப நேசிக்கிறார். அந்த அன்பை ஏற்றுக்கோ. Take a just decision. God will proceed. ஒரு தீர்மானம் எடு, கர்த்தர் அந்த முடிவை இன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். எத்தனை பேர் கடவுள் மனுஷனை உருவாக்க விரும்புகிறார். உங்களை ஆண்டவர் உருவாக்க விரும்புகிறார். ஒரு அழகான பாத்திரமாக, ஒரு அழகான ஒரு மனுஷனாக நீங்கள் விளையாடப்பட்டவர். உங்களை கடவுள் அற்புதமாய் உருவாக்க விரும்புகிறார். இந்த ஆண்டு வாக்குத்தத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்களை உருவாக்கப்பட இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுத்தால் கட்டப்படுவாய், திரும்ப கட்டப்படுவாய், மேல தாளத்தோடு மறுபடி கட்டப்படுவாய். சொல்லுங்க பார்க்கலாம். கட்டி முடிப்பார் இடிந்ததை, சத்துரு இடித்த கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்றவங்க, நல்ல கைகளை தட்டி நல்ல தெய்வத்துக்கு நல்ல நன்றி சொல்லுறவங்க, நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. எத்தனை பேர் கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 3 காரியங்களை வேகமாக சொல்லியிருக்கிறேன். 4 காரியங்கள். இளைப்பாறுதலின் ஆண்டு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆண்டு இது? ஆண்டவரின் பாசமிகு ஆண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரின் பாசமிகு ஆண்டு. அடுத்து கட்டப்படுகிற ஆண்டு. என்ன ஆண்டு இது? அடுத்து என்ன ஆண்டு அப்படின்னா, பாதைகள் திருத்தப்படுகிற ஆண்டு. எது திருத்தப்படுகிற ஆண்டு? வாழ்க்கை திருத்தப்படும், பிள்ளைகள் திருத்தப்படுவார்கள், கேரக்டர் திருத்தப்படும், முடிவுகள் திருத்தப்படும். நீங்கள் திருத்தப்படும் போது முடிவுகள் திருத்தி எழுதப்படும். கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க, மேல இருக்கவங்களாம் கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. நான் பார்க்குறேன், சில பேருக்கு வாழ்க்கையில் சில முடிவு எடுக்க முடியலை. அங்கிட்டு இங்கிட்டு நான் பேசும்போது மனசு அப்படியே அலபாயுது. எடுத்துருவோன்னு தோணுது. ஆனால் அந்த பக்கம் பிசாசும் ஆவியும் அந்த பக்கம் அலபாயுது. வேண்டான்னு. இப்போ கடவுள் உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்க போகிறார். நான் ஜெபம் போகிறேன். கர்த்தர் ஒரு பெரிய பலத்தை உங்கள் மூளைக்குள்ளே அனுப்புவார். ஒரு பெரிய பலத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஒரு முடிவோடு வெளியே போக போறீங்க. எத்தனை பேர் எளிமை நின்று ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறீங்க? இறுதி நேரத்துக்குள்ளாக நாம் எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம். எல்லாரும் எளிமை நின்ற வண்ணமாக ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் எளிமை நின்ற வண்ணமாக ஷதல கபர தூல கபர பரப. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி நல்ல 2 கைகளையும் உயர்த்தி, எத்தனை குடும்பங்கள் இந்த காலை நேரத்தில் நீங்க திருத்தப்பட விரும்புறீங்க? உங்க வாழ்க்கை திருத்தப்பட விரும்புறீங்க, உங்களுடைய வாழ்வாதாரம் திருத்தப்பட விரும்புறீங்க, உங்களுடைய செயல் திருத்தப்பட விரும்புறீங்க. அவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க பார்க்கலாம். கட்டப்படுவாய், திரும்ப கட்டப்படுவாய், மேல தாளத்தோடு மறுபடி கட்டப்படுவாய், கட்டி முடிப்பாய். இடிக்கப்பட்ட அலங்கமே, கட்டப்படுவாய், கட்டப்படுவாய், திரும்ப கட்டப்படுவாய். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். சத்துரு இடித்த உன் வாழ்வையே கட்டி முடிப்பார். ஆகாது என்று சொல்லி கதவுகளை அடைத்தனர். வெட்கல கதவை உடைத்து பொக்கிஷத்தை தருவீரே. ஆகாது என்று சொல்லி கதவுகளை அடைத்தனர். வெண்கல கதவை உடைத்து பொக்கிஷத்தை தருவீரே. எல்கிபோர் ஆட்ட நாயகரே, திறந்த வாசல் எனக்காக தருபவரே. சொல்லுங்க பார்க்கலாம். கட்டப்படுவாய், கட்டப்படுவாய், திரும்ப கட்டப்படுவாய், மேல நாளத்தோடு மறுபடி கட்டப்படுவாய். கட்டி முடிப்பார், இடிந்ததை கட்டி முடிப்பார்.
சத்துரு இடித்த உன் வாழ்வையே கட்டி முடிப்பார். உயரத்தில் உள்ளவர் உன் ஆசைகளை அறிகின்றார். கண்ணீரை கணக்கில் வைத்து துருத்தியிலே சேர்க்கிறார். உயரத்தில் உள்ளவர் உன் ஆசைகளை அறிகிறார். கண்ணீரை கணக்கில் வைத்து துருத்தியிலே சேர்க்கிறார். எல்கிபோர் ஆட்டநாயகரே, எல்கிபோர் எல்கிபோர் ஆட்ட ஒளிந்திருக்க ஒளிந்திருக்க ஒரு நாளும் முடியாது. கட்டப்படுவாய் கட்டப்படுவாய், இடிந்ததை கட்டப்படுவாய். சத்துரு கட்டி முடிப்பார் கட்டி முடிப்பார், இடிந்ததை கட்டி முடிப்பார். சத்துரு இடித்த உன் வாழ்வையே கட்டி முடிப்பார். கட்டப்படுவாய் கட்டப்படுவாய், திரும்ப கட்டப்படுவாய். மேல தாளத்தோடு மறுபடி கட்டப்படுவாய். கட்டி முடிப்பார், இடிந்ததை கட்டி முடிப்பார். இடிக்கப்பட்ட அலங்கமே, இடிக்கப்பட்ட அலங்கமே, பாலான பட்டணமே, மறுபடியும் கட்டப்படுவாய் உன் ஸ்தானத்தில். சொல்லுங்க. கட்டப்படுவாய் கட்டப்படுவாய், திரும்ப கட்டப்படுவாய். மேல தாளத்தோடு மறுபடி கட்டப்படுவாய். கட்டி முடிப்பார் கட்டி முடிப்பார், இடிந்ததை சத்துரு இடித்த உன் வாழ்வையே கட்டி முடிப்பார். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து நல்லா எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையை கட்ட போறீங்க அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாம். ஆண்டவரே என் வாழ்க்கையை கட்ட போறீங்க, என் குடும்பத்தை கட்ட போறீங்க, என் தொழிலை கட்ட போறீங்க, என் எல்லைகளை கட்ட போறீங்க, எல்லாவற்றையும் கட்ட போறீங்க. எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் இறங்க போகிறது. ஆமென். எல்லாரும் இந்த புதிய ஆண்டுக்காக என் பொண்ணு இப்போ ஜெபம் பண்ணுவா. எல்லாரும் கண்ணில் மூடி ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணுவா. எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க ஏசப்பா. உங்க ரத்த கோட்டைக்குள்ள எல்லாரும் பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா. எல்லாத்துக்கும் ஏதாவது வியாதி இருந்தால் இப்போவுமே சரியான ஏசப்பா. ஏதாச்சும் ஜீசஸ் எல்லாம் ஏதாச்சும் இந்த கையை தூக்க முடியாமல் காலை தூக்க முடியாமல் இருந்தால் உங்களுக்கு தூக்க முடியணும் ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, இந்த நேரத்துலேயே நடக்கணும் ஏசப்பா இந்த அர்ப்பணம். ப்ளீஸ் ஏசப்பா, உங்க வந்து பாதுகாத்துக்கணும் ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, நிறைய ஏழை மக்கள் இருக்காங்க ஏசப்பா. அவங்களுக்குன்னா வந்து எல்லா ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கணும் ஏசப்பா. இந்த புது வருஷத்தில் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. 2026 எல்லாருமே பத்திரமா உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே இருக்கணும் ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, ஏசுத்து நாமே நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த உடன்படிக்கை, அவர் உன் சந்ததியை விட்டும் உன் சந்ததியின் சந்ததியின் அவர் ஆயை விட்டும் அவர் விலகுவதில்லை என்று அதை நாங்கள் இன்று பார்க்கிறோம். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8119679995. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.